ஏய், நிஜமாவே புடவை அழகா இருக்கா? புடவை இல்ல, நீ அழகா இருக்க. கல்யாண பொண்ணு மாதிரி. ராஜி, என்ன சும்மா அல்ற. போதும் போதும். சாக்லேட். கார்த்திக், என்ன புதுசா லவ் பண்ற மாதிரி? ராஜி, நமக்கு குழந்தை குட்டி பிறந்தா கூட நான் உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். என்னால உன்னை லவ் பண்ணாம இருக்க முடியாது ராஜி. கிளவியானால நான் உன்னை லவ் பண்ணி தான் இருப்பேன். என்னடா ரொமான்ஸ் மூட்ல இருக்க? இப்படி ஒரு ஏஜ்ல கல்யாணம் பண்ணா இப்படி ரொமான்ஸ் பண்ணாம இருக்க? I love you. சரி, என்ன சரி? ஓகே, நீ டூ போதுமா? ஏய், என்ன தலையில பூ மிஸ்ஸிங்? ஆமா கார்த்திக். அப்படினா நீ அடிச்சதுல தப்பு. உண்மையை சொல்லணும்னா இன்னும் கூட 4 சாத்து சாத்திருக்கலாம். I'm really proud of you, my boy. ஏய், நிஜமாவா? சத்தியமா கார்த்திக். அந்த ராஜி, நீ என் கூட இருந்தா எல்லா பிரச்சனையும் மறந்து போயிடும் ராஜி. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு வாழணும்னு தோணுது. காலகாலத்துல பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த மியூசிக் தோணவே தோணாதா? போன் பண்ணி சொல்லவா மியூசிக் கிட்ட? ஹலோ, பொண்ணுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. அப்படியா? வர்ணம் சேர்க்கும் போது நான் உனக்காக பூ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லாத. அப்ப அதுதானா? ஒரு பேப்பருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் போல. ஆமா. உயிரே இல்லாத கல் கூட காமமுறும். காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான்? இது என்ன Dress? ஏய், போட பொறுக்கி குடுறா. பாருடா. இந்த கூலிங் கிளாஸ்ல நீ எப்ப போடுவ? ராத்திரி. எது? தேங்க்ஸ். யூ வெல்கம். கார்த்திக், இப்ப எப்படி இருக்கு? இன்ற என்ன? ஆமா, பெருமைதான். நச்சுன்னு ஒரு பையன் நமக்காக தாடியெல்லாம் வளர்த்து ஃபீல் பண்ணும்போது பெருமையா இருக்காதா என்ன? நேசிக்கிறத விட நேசிக்கப்படுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அது சான்ஸே இல்லப்பா.